வீட்டு பக்கம் சின்ன பையங்க கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்கங்க. அவங்க பேட்டை வந்து பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. அதை தாத்தம்பின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க டேப்பை சுற்றி ஒரு மரக்கட்டையில் வந்து கவர் பண்ணி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருந்தாங்க. சரி உங்களுக்கு ஒரு பேட்டை வந்து நான் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் வந்து நான் மரக்கட்டைகள்லாம் கொஞ்சம் ப்ராஜெக்ட்டுக்காக போட்டு வச்சுருந்தது. அதை வந்து ஒரு 3 மரக்கட்டைகள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து வாட்டர் கேன் வந்து பெரிய வாட்டர் கேன் வந்து ஒரு 2-3 எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 கட்டைகள் அந்த மாதிரி வச்சு விட்டு ஹேண்டிலுக்கு ஏற்ற மாதிரி நடுவில் கட்டை மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வச்சு சமமாக வெட்டி விட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்து முனையை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சருகலாக இருக்கிற மாதிரியே வெட்டி விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பேட் மாதிரி இருக்கா. ஸோ அந்த மாதிரி வச்சு விட்டாச்சு. அதுக்கடுத்து வாட்டர் கேனோட முனையை மட்டும் இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கிறேன். அதுக்கடுத்து பாட்டம் பீஸையும் கொஞ்சம் அளவு இருக்கிற மாதிரி வந்து வெட்டி விட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து சென்டராக வைக்கிறதுக்கு ஒரு வாட்டர் கேனும் இந்த மாதிரி வந்து 2 சைடு வெட்டி விட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் வச்சு இலக்க தான் போகிறோம். இப்போ பாருங்கள், முன்னாடி வந்து அந்த வாட்டர் கேனை வந்து வெட்டியிருந்தோம்ல, அந்த முனை பீஸை வந்து இந்த ஹேண்டிலுக்கு கீழே இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு அதை வந்து ஸ்டவ்வில் இல்லாட்டினா கொஞ்சம் தீயை கூட பொருத்தி கூட காமிச்சிங்கன்னா நல்லா இலகிரும். நான் ஹீட் கன்னை வச்சு இந்த மாதிரி வந்து காமிச்சு வந்து இலக்கி விட்டுக்கிறேன். அது வந்து அப்படி ஹீட் வந்து பண்ண போல் வாட்டர் கேன் நல்லா சுருங்கி வந்து பிடிச்சிக்கிறோங்க மரக்கட்டையில். அதுக்கடுத்து இழுத்தா கூட வராது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். அதுக்கடுத்து இன்னொரு வாட்டர் கேனை வந்து சென்டராக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு அங்கேயும் ஹீட் பண்ணி விட்டுக்கிறேன். அது வந்து பாருங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுருங்கி வந்து அந்த மரக்கட்டைகளை டைட்டாக பிடிச்சிக்கிறோம். அடுத்து கடைசியாக ஒரு வாட்டர் கேனை வந்து அந்த பாட்டமுக்கு வந்து வச்சு விட்டு அங்கேயும் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். அவ்வளோதான், நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பேட் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து கையில் வந்து பிடிச்சி பார்த்தேன், நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. பேட் வந்து பிடிக்கிற ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்குதுங்க. சரின்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்தாங்கடா விளாடுங்க அப்படின்னு சொல்லி தந்துட்டாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பி. உடனே வந்து கிரிக்கெட் வந்து விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ஒரு 3 கட்டையை வச்சு செஞ்சு பாருங்கள். சூப்பராக வந்து ஒர்க் ஆகுதுங்க.